சிக்கன் பீசஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டு எல்லாம் அதில் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மைதா 3 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை கலந்துக்கோங்க. சோயா சாஸ் கொஞ்சம் போட்டு இதோட கலந்து விட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஊற வச்சிடுங்க. ஒரு பேனில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை போட்டு 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. லாலிபாப் சிக்கனுக்கான சாஸ்க்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு பேனில் பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அதில் கொஞ்சம் சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஹையில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அது நல்லா கொதிச்சதும் பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பீசஸை அதில் போட்டுடுங்க. இப்போ இந்த சாஸ் எல்லாத்துலேயும் படுற மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்டியான லாலிபாப் சிக்கன் ரெடி.